ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டுமாய் இந்த காணொலியின் மூலமாக இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் இந்த வேளையில கூட தேவன் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளை நாம் இந்த நாளில் கேட்க போகிறோம். வேதத்தை எடுத்துள்ள என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு நேராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 9வது வசனம். வேதம் இப்படியாக சொல்லுகிறது: நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உம்முடைய நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. அதே சங்கீதங்களின் புஸ்தகம் இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீரே இதை செய்தீர் என்று நான் வாய் திறவாமல் மௌனமாயிருந்தேன். இரண்டு வசனங்கள்ல நாம் பார்க்கிற ஒரு காரியம், பொதுவான காரியம். சங்கீதக்காரர் சொல்லுகிறான், நீரே இதை செய்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டுல எதனா ஒரு தப்பு நடந்துச்சுன்னா பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் செய்யல, நீங்க தான் செஞ்சீங்க, நான் செய்யல, அவங்க தான் செஞ்சாங்க. அதே போல சங்கீதக்காரர் சொல்லுகிறான், ஆண்டவரே நீரே இதை செய்தீர். சங்கீதம் 52ஆம் அதிகாரத்துல நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து. அல்லேலூயா, நீரே இதை செய்தீர். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நாம என்ன பண்ணணும், ஏன் என் வாழ்க்கையில இது நடக்குது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில மாத்திரம் இவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் இந்த ஒரு நிலைமையில இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு காரியங்கள்ல நீரே இதை செய்தீர் என்று சொல்லி என்ன பண்ணுவோமா, உம்மை என்றென்றைக்கும் துதிக்கும் நாமத்திற்கு காத்திருப்பேன். கர்த்தர் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கிறார் என்று சொன்னால் அதுல ஒரு நோக்கம், ஒரு முகாந்திரம் காணப்படும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியங்களை கர்த்தர் ஏறெடுக்கிறார் என்று சொன்னால் அந்த காரியத்தில் என்ன பண்ணும், ஒரு நன்மை காத்திருக்கும். அதுதான் இன்னொரு இடத்துல வசனம் இப்படியா சொல்லுகிறது, குறித்த காலத்திற்கு இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது நிச்சயமா நிறைவேறும், அது என்ன பண்ணாதான் பொய் சொல்லாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை சொல்லுவோமா? அப்போ குறித்த காலத்திற்கு என்ன பண்றது, தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார், நடப்பிக்கிறார் என்று சொன்னால் கர்த்தர் அதற்கான ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இது நடக்குது, ஏன் இது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை, ஏன் நமக்கு மட்டும் இப்படியெல்லாம் ஒரு சோதனை வருது அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களை நாம் யோசிக்கிறோம். அநேக வேளைகள்ல ரொம்ப மனமுடைந்து போய் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கைக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நமக்கு மாத்திரம் ஏன் இப்படியாக நடக்கிறது என்று சொல்லி அநேக நேரங்கள்ல நம்ம அங்கலாய்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, நீரே இதை செய்தீர் என்று சொல்லி, நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து, இரண்டாவது உமது நாமத்துக்கு காத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்யலாம், இதை நாம் நம்முடைய வாழ்க்கையை செய்கிறார் என்று சொன்னால் ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு, ஒரு தீர்மானம் உண்டு. இவை எல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும், காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்துல, சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வேதம் இப்படியா சொல்லுகிறது, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்கிற காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரை நோக்கி காத்திருக்கிறவர்கள் ஒருபொழுதும் என்ன பண்ணுவதில்லை, வெட்கம் அடைந்து போவதில்லை. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுமா, விசுவாசிகள் பலமானவர். அல்லேலூயா. அவரை நோக்கி காத்திருக்கிறவர்கள் என்ன பண்றதில்லை, ஒருபோதும் வெட்கம் அடைந்து போவதில்லை. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கம் அடையாதபடி செய்யும். ஆமென். ஒவ்வொரு காரியத்துல கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறார், பாதுகாத்து நடத்துகிறார். எந்த ஒரு காரியம் நம்ம ஏறெடுத்து வச்சாலும் அதுல என்ன பண்றது, ஆண்டவர் நமக்கு ஒரு வெட்கத்தை உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. அவரை நம்பி அவரை நோக்கி விசுவாசித்து அவரை நம்பி செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார், ஒரு ஜெயத்தை தேவன் கர்த்தர் கட்டளையிடுகிறார். யோசேப்போட வாழ்க்கையை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், என்ன பண்றது, அவர் செய்வதெல்லாம் வாய்த்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள்ல கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். எப்ப அவர் நம்ம கூட இருப்பார்னா, நாம் அவருடைய தீர்மானத்திற்கும் அவருடைய திட்டங்களுக்கும்
அவருடைய சித்தத்திற்கும் நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவர் நம்ம கூட இருந்தார்னா என்ன பண்றது இல்ல, கர்த்தர் நம்மை வெட்கம் அடையாதபடி செய்கிறார். அதே வசனத்துல 2வது பாகத்துல முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம நிறைய இடத்துல நாம என்ன பண்றோம், கேட்கிறோம், ஆண்டவரே இவங்கெல்லாம் இவ்வளவு நல்லா இருக்காங்களே, இவங்க எனக்கு விரோதமா இவ்வளவு பண்றாங்களே, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் ஆண்டவரே இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போறார்கள். இதை செய்கிறவர் யாரா? கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்னாடி இருந்து நமக்கு என்ன செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆனா அவரை நம்பி இருக்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பாதுகாக்கிறார். அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு வெட்கம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் காரியங்களை ஏறெடுக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் செய்கிறார். மேபி அது ரொம்ப லேட்டா நடக்கலாம். நடக்கும்போது நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்பொழுது எல்லாமே நமக்கு ரிஜெக்டடா காணப்படலாம். ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம், ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம காணப்படலாம். ஆனா கர்த்தர் நம்மை எடுத்து நிறுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை நம்புகிற ஒருவரும் என்ன பண்ணுவதில்லை, வெட்கப்பட்டு போகும்படி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அல்ல. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒருபோதும் என்ன பண்ணுவதில்லை, வெட்கம் அடைவதில்லை. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அப்படின்னா அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவதில்லை, ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்த ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்து பார். இதுல மொத்தம் எத்தனை காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சோதனை, அடையாளம், அற்புதம், யுத்தம், வல்லமையுள்ள கரம், ஓங்கிய புயம், மகா பயங்கரமான செயல். 7 காரியங்கள் இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு மென்ஷன் பண்ணி சொல்றாரு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லும் போது இவ்வளவு காரியங்களை நான் செஞ்சு தமக்கென்று மீட்டெடுத்து ஏதாவது ஒரு தெய்வம் உண்டா அப்படின்னு சொல்லி நீ விசாரித்து பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஓப்பன் டிக்ளேர் பண்றாரு. உன்னால முடியுமா? எப்படி கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அந்த பாலத்தில் நிற்கும் போது ஒரு ஓப்பன் டிக்ளேர் விட்டாப்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையான வீரன் இருந்தா அவன் என் கூட வந்து மோதுறான். அதே போல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஓப்பன் டிக்ளேர் கொடுக்கிறாரு. இந்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய சாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும். என்ன அர்த்தம்னா, இப்படிப்பட்ட ஒரு தேவன் இந்த உலகத்துல உண்டா? தன்னுடைய சொந்த ஜனத்திற்காக இவ்வளவு காரியங்களை செஞ்சு மீட்டெடுத்த ஒரு ஜாதி உண்டோ என்று சொல்லி நீ விசாரித்து பார் என்று சொன்னால் அநேக காரியங்களை கொண்டு கர்த்தர் நம்ம என்ன பண்ணுகிறார், நடத்தி கொண்டு இருக்கிறார். முதலாவது சோதனை, 2வது அடையாளம், 3வது அற்புதம், 4வது யுத்தம், 5வது வல்லமை உள்ள கரம், ஓங்கிய புயம், மகா பயங்கரமான செயல். முதலாவது இவை எல்லாத்துக்கும் கடைசியில பாத்தீங்கன்னா, கடைசி 3 இது பாத்தீங்கன்னா வல்லமை உள்ள கரம், ஓங்கிய புயம், மகா பயங்கரமான செயல். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கறதெல்லாம் இது மட்டும்தான். ஹல்லேலூயா. ஒரு வல்லமை உள்ள காரம் ஆண்டவர் நம்ம வந்து ஒரு பலமா நடத்தணும், ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். எப்பயுமே என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், ஒரு வல்லமையுள்ள கரம் நம்மை ஒரு பாதுகாப்பாக வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம். ஆனா மேல பாத்தீங்கன்னா முதல் வார்த்தையே சோதனைகளினால், யுத்தத்தினாலே, அடையாளங்கள்னால், அற்புதங்கள்னால், இவை எல்லாவற்றையும் நான் தாண்டி வரும் பொழுது கர்த்தர் அந்த நேரத்துல என்ன பண்றாரு, வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயலினாலும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அப்போ இந்த சோதனைகளை மேற்கொண்டு வர வேண்டும். முதலாவது என்ன பண்றாரு, ஆண்டவர் சோதனை கொடுக்கிறாரு. அதாவது வசனம் சொல்லுது, பிராணிக்கு மேலாக சோதிக்க என்ன பண்றது ஆண்டவர், பிராணிக்கு மேலாக சோதிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவ்வளவுதான் இவன் கெப்பாசிட்டி, இதுக்குள்ளதான் இவனை சோதிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா நாம என்ன பண்றோம், அந்த சின்ன சோதனையை கூட என்ன பண்றோம், கடுகளவு சோதனையை என்ன பண்றோம், பெரிய மலை போல நாம் சித்தரித்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் சொன்னது சின்ன வேலையா தான் இருக்கும், ஆனா அது
ஒரு பெரிய விஷயமா என்ன பண்றோம், நாமளே யூகிச்சு நம்முடைய மைண்ட்ல ஒரு மைண்ட் செட்டப் பண்ணிடுறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, திராணிக்கு மேல சோதிக்கிறவர் நம்முடைய தேவன் அல்ல என்று சொல்லி. அப்போ சோதனையினாலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இரண்டாவது அடையாளங்களினாலே. அடையாளம் சொன்னாலே நமக்கு தெரிஞ்சது 10 அடையாளங்கள் எகிப்து தேசத்தில் ஆண்டவர் நடத்தினது. ஹல்லேலூயா. அப்போ அவர்களுக்கு அந்த அடையாளம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அடையாளங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடையாளத்தை கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். நம்முடைய செபத்திலும் நம்முடைய இரவு தூங்கும் பொழுது சொப்பனங்கள் மூலமாக, ஜெபங்கள் மூலமாக, வேத வாசிக்கிறது வசனத்தின் மூலமாக அநேக அடையாளங்கள் என்ன பண்றார், ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். ஆனா அதை நம்ம என்ன பண்றது இல்லை. We can't able to understand what is God going to speak to us. தேவன் நம்மோடு என்ன பேசுகிறார், என்ன பேச விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்கிற அளவுக்கு என்ன பண்ணல, நமக்கு பொறுமை இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல பொறுமையோடு காத்திருந்து அவர் என்னமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நம்ம கடைசியில இருக்க அந்த ஒரு வசனம் மட்டும் என்ன பண்ணிக்கிறோம், ஆண்டவரே என் பக்கமா சாட்சி என் கூப்பிடுதலை கேளுங்கன்றோம். ஆனா முன்னாடி இருக்கிற பொறுமையோடு காத்திருத்தல் என்ற ஒரு வார்த்தை என்ன பண்றதில்லை, வரதில்லை. அப்போ பொறுமையோடு அவரிடத்துல காத்திருக்கும் பொழுதுதான் அவர் என்ன பண்ணுவார், நம்ம இடமா சாட்சி என்ன பண்ணுவாரு, நம்முடைய வேண்டுதலை கேட்பார். உலகத்துல ஒரு பழமொழி உண்டு, அடி மேல அடி வச்சா என்ன பண்ணுமா, அம்மியும் நகரும். அதுக்கு என்ன பண்ணும், பொறுமையோடு என்ன பண்ண வேண்டும், நாம் காரியங்களை ஆண்டவரிடத்துல பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல செய்கிறார். மூன்றாவது அற்புதங்களினாலே. முதல்ல சோதனை, இரண்டாவது அடையாளம், மூன்றாவது அற்புதங்களினாலே. அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யுத்தத்தினாலே. யுத்தம் சொன்னா ஏதோ 2 பேர் நின்று போர் போடுறது மட்டும் அல்ல. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் ஒரு யுத்தம் மேல தான் போயிட்டு இருக்கோம். ஆமே. வீட்டில் ஆனாலும் சரி, வேலை ஸ்தலங்கள் ஆனாலும் சரி, நாம் சந்திக்கிற ஒவ்வொரு இடங்கள்ல ஒரு போராட்டம் உண்டு. ஒரு யுத்த காலம் போல காணப்படுகிறது. வேலை ஸ்தலங்கள்ல போனா அங்க ஒரு போராட்டம், வீட்டுக்கு வந்தா குடும்பத்துல ஒரு போராட்டம், எந்த இடத்துலயும் ஒரு இதுவும் இல்லையே, இவ்வளோ ஒரு பிரச்சனைகளோட பார்க்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனா இதை செய்கிற ஒரு கர்த்தர், ஏன் என்று சொன்னால் பின்னாடி தம்முடைய வல்லமையுள்ள கரத்தை கர்த்தர் தம்முடைக்கு காத்திருக்கோள்களை நீட்டுவதற்காக கர்த்தர் கொடுக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை வீதமாய் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், மீட்கிறார் என்று சொல்லி உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல சொல்லுகிறது. அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். இந்த இடத்துல சிம்சோனை குறித்து சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல வேதம் குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது, அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் நம்மை கொண்டு சில காரியங்களை செய்வார். ஆனா நமக்கு என்ன பண்ணாது, அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை காணப்படாது. ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல அவனுடைய தகப்பனும் தாயும் என்ன பண்ணவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. இது கர்த்தருடைய செயல் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய ஒரு செயல்கள் நடைபெறும், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடைபெறும். ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இது கர்த்தரின் செயல். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோம், கரங்களை வைத்து சொல்லுவோமா சத்தமா, ஹல்லேலூயா. அப்போ இது கர்த்தரின் செயல் என்று சொல்லி நாம் என்ன பண்ண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது வசனம் சொல்லுது, கர்த்தரின் செயல், இது கர்த்தரின் செயல் என்று அவன் தகப்பனும் தாயும் அறியாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய செயலாய் காணப்படுகிறது. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் உண்டு, கர்த்தருடைய அனுமதி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக கொலேசியர்கள் இருக்கும் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். கொலேசியர்கள் இருக்கும் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் பவுல் இப்படியாக சொல்லுகிறார், ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அவரோடு கூட தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களுமாய் இருக்கிறீர்கள். வேதம் சொல்லுது. அதே பிலிப்பியர்கள் நிருபத்துல ஒரு அதிகாரத்துல பவுல் இப்படியாக சொல்லுகிறார்,
அவரோடு கூட மரித்ததுண்டானால் அவரோடு கூட எழுந்திருக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் உள்ள மேலான இடத்தில் உள்ளவைகளை தேடுங்கள். அப்போ இந்த காரியங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, அவருடைய செயலின் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, என்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளை இடுங்கள் என்று சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய செயலின் மீது நாம் என்ன பண்ணணும்? விசுவாசம் வைக்க வேண்டும். போன வசனத்துல பார்த்தோம், உபாகமம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல, அடையாளங்கள்னாலும் அற்புதங்கள்னாலும் சோதனைகளினாலும் இப்படி பலவிதமான காரியங்கள்லாம் கர்த்தர் நம்மை மீட்டெடுக்கிறார். நம்மை மீட்பதற்காக அவர் செய்கிற செயலாய் காணப்படுகிறது. அதே போல இந்த இடத்துல அவர் செய்கிற ஒவ்வொரு செயலின் மீது நம்முடைய விசுவாசம் காணப்பட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவருடைய செயலின் மீது நமக்கு என்ன பண்ணக்கூடாது? அவிசுவாசம் வந்துவிடக் கூடாது. கர்த்தர் இதை நடத்தி கொண்டு இருக்கிறார், கர்த்தர் இதை ஜெயமாய் நடத்தி முடிப்பார் என்ற விசுவாசம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் அவர் மேலுள்ள விசுவாசம் என்ன பண்ணக்கூடாது? குறைந்து விடக்கூடாது. அதை யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குழந்தை இருக்குன்னா அது எப்படி தன்னுடைய பெற்றோர்களை நம்புகிறதோ, இவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்ன பண்ண மாட்டாங்க, என்னை கைவிட மாட்டார்கள் என்று சொல்லி ஒரு குழந்தை எப்படி நம்புதோ அவ்விதமான ஒரு நம்பிக்கை என்ன பண்ணணும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல காணப்பட வேண்டும். ஒரு தகப்பன் வேலைக்கு போறாருன்னா, குழந்தை வெளியே நிற்கும் பொழுது, நான் வரும்போது உனக்கு பெரிய சாக்லேட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை என்ன பண்ணுது? சிரித்த முகத்தோடு என்ன பண்ணுது? டாட்டா பாய் பாய் சொல்லுது. ஆனா வாங்கிட்டு வருவாரோ வாங்கிட்டு வரமாட்டாரான்னு குழந்தைங்க என்ன பண்ணது தெரியாது. ஆனா என்ன பண்ணுது? என் அப்பா என்ன சொல்லியிருக்காரு, கண்டிப்பா எனக்கு வாங்கிட்டு வருவார்ன்ற நம்பிக்கை என்ன பண்ணுது? அந்த குழந்தையுடைய மனதுல உருவாகுகிறது. அதே போலதான் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொன்னாருன்னா அதை நிச்சயமா செய்வாரு அப்படின்னு சொல்லி முடிவு பரியந்தம் என்ன பண்ணணும்? அந்த விசுவாசத்துல உறுதியாய் காணப்பட வேண்டும். அதாவது வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா முடிவு பரியந்தம் அந்த விசுவாசத்துல உறுதியாய் காணப்பட வேண்டும். எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வேதம் இப்படியா சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய செயலின் மேல ஒரு விசுவாசம் வேண்டும், அவருடைய செயலின் மேல ஒரு நம்பிக்கை வேண்டும். 1 கொரிந்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, கால் செவிகள் கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் அவைகள் தோன்றவும் இல்லை. பாத்தீங்கன்னா மனுஷனுடைய கண்களுக்கு அது மறைவாய் காணப்படுகிறது. மனுஷனுடைய செவிகள் அப்படிப்பட்டதான ஒரு காரியம் இதுவரை கேட்கப்படவில்லை. அவருடைய இருதயத்திலும் அந்த விஷயம் என்ன பண்ணல, தோன்றாது. ஆனா கர்த்தர் அப்படிப்பட்டதான மகத்தான கிரியைகளை உண்டாக்குகிறவர் நம்முடைய கர்த்தர். அப்போ அவர் காத்திருக்கும் பொழுது அவர் ஒரு செயல் தலைவர் சொல்லுகிறார்னா அந்த செயல்ல ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை நமக்கு காணப்பட வேண்டும். அந்த செயல்ல தேவன் இதை நிச்சயமாய் எனக்காய் செய்து முடிப்பார், நடத்தி கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, ஒரு திட நம்பிக்கை அவருடைய வார்த்தையின் மேலே நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகள் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமா இருக்கிறது. அப்போ அந்த விசுவாசம் என்ன? கண்ணுக்கு முன்னாடி ஒரு பொருள் இல்லை, கண்ணுக்கு முன்னாடி ஒரு காரியம் இல்லை, கண்ணுக்கு முன்னாடி நல்ல ஒரு காரியங்கள் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதை என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். இதேதான் ஆபிரகாம் விசுவாசித்தான். ஆபிரகாம் விசுவாசத்துல வல்லவனானான், விசுவாசிகளுக்கு தகப்பனான்னு சொல்லி அநேக வசனங்கள் சொல்லுகிறது. ஆனா அதற்கு முன்பாக வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவனை அழைக்கும் பொழுது என்ன பண்றாரு? உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் வீட்டையும் உன் நாட்டையும் விட்டு நான் சொல்லுகிற இடத்துக்கு போன்னு சொல்லும் பொழுது எந்த இடம், எங்க போகணும், எந்த கேள்வியும் கிடையாது. ஆனா என்ன பண்ண? புறப்பட்டு சென்றான். அந்த விசுவாசத்தின் பலன் தான் அவனுக்கு விசுவாசிகளின் தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அந்த விசுவாசம் என்ன பண்ணணும்? நமக்குள்ளேயும் காணப்பட வேண்டும். அவர் செயலின் மீது ஒரு விசுவாசம் காணப்படும். இன்னைக்கு நம்ம ஒரு காரியம் சொன்னார்னா ஆண்டவரே எங்க போகணும், எந்த இடத்துல நான் ஊழியம் செய்யணும், எந்த இடத்துல நான் போகணும், எந்த பஸ் வரும், எந்த இடத்துல நிக்கணும், எங்க போகணும், 1008 கேள்வி என்ன பண்றோம்? ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்வார், அதுக்கு 1008 வார்த்தைகள் என்ன பண்றோம்? முன்னிறுத்துகிறோம். அப்படி அல்ல. ஆபிரகாமை போல ஒரே ஒரு வார்த்தை, நீ புறப்பட்டு உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் நாட்டை விட்டு வா என்று சொல்லும் பொழுது அவர் மேல் விசுவாசம் வைத்து அவன் அந்த இடத்தை விட்டு போகும் பொழுது
ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் பாருங்க. உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும். ஒருவன் இந்த கடலின் மணலை எண்ணக்கூடுமானால் சந்ததியும் எண்ணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய சந்ததி பூமியின் மணலத்தனையாய் பெருகி இருக்கிறது. அன்று அந்த ஒரு ஆபிரகாம் விசுவாசித்தான். இன்று அவன் சந்ததியே என்ன பண்ணதான்? ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியாய் பெருகி காணப்படுகிறது. அவருடைய செயலின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின் மீது செயல் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையின் மீது என்ன பண்ணும்? விசுவாசத்தை வைக்க வேண்டும். அவர் கண்டிப்பா இதை சொன்னார், என் தேவன் இதை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த எரிகிற அக்கினி சூளையில போடும் பொழுது என்ன பண்ணாங்க? அவர் மேல விசுவாசம் வச்சாங்க. நீங்க விடுவிச்சால் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். அப்படி அவர் எங்களை விடுவிக்கலனாலும் பரவாயில்ல, நீ நிறுத்தின இந்த பொற்சரை என்ன பண்ணுவது? நாங்கள் வணங்குவதில்லை. அவங்க சொல்லி அந்த நெருப்புக்குள்ள போன உடனே தான் என்ன பண்றாரு? 4வது சாயலாக தேவ மனுஷனுடைய சாயலாய் அவர்களோடு உலாவினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவங்க அதுக்குள்ள இறங்காம என்ன பண்ணல? அந்த இடத்துல ஆண்டவர் கிரியை உண்டு பண்ணல. தானியேல் சிங்க கபியில போடாம என்ன பண்ணல? ஆண்டவர் சிங்கங்களின் வாயை கட்டவில்லை. தாவீது அந்த போர்க்காலத்துல அந்த கோலியாத்தோடு எதிர்த்து நிற்காத பட்சத்துல அந்த இடத்துல கோலியாத்தை என்ன பண்ணல? ஆண்டவர் அடிக்கல. அப்போ எல்லா காரியங்களும் கர்த்தருடைய செயலின் மீது விசுவாசம் வைத்து இறங்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் நமக்காய் இறங்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல எசேக்கியா ராஜாவை குறித்து ஒரு வசனம் சொல்லுகிறது. அவன் யுத்தத்திற்கு போவதற்கு முன்பாக என்ன பண்ணாங்களாம்? பாடுகிறவர்களை, துதிக்கிறவர்களை, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களை என்ன பண்றான்? யுத்தத்திற்கு முன்பாக நிப்பாற்றுகிறான். அந்த இடத்துல கர்த்தர் அவர்களுக்காக இறங்கி யுத்தம் செய்கிறார். அவர்கள் என்ன பண்ணாங்களாம்? ஒருவரோடு ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். நாம இறங்கி சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. நான் இறங்கி களத்துல நின்னாதான் வெற்றின்னு கிடையாது. நாம ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால்களை முடக்கும் பொழுது நமக்காய் பரலோகத்துல இருக்கிற தேவன் எழுந்து நிற்பார். ஹல்லேலூயா. நமக்காய் தேவன் எழுந்து நிற்கும் பொழுது எதிர்த்து நின்ற ஒருவரும் என்ன பண்ணுவதில்லை? நமக்கு முன்பாய் நிற்பதில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நமக்கு விரோதமா எழும்புகிறவர் முன்பாக நாம் தேவனிடத்தில் முழங்கால் படியிடும் பொழுது, நமக்காய் அவர் எழுந்து நிற்கும் பொழுது நமக்கு எதிராக எழுந்தவர்கள் என்ன பண்ணுவதில்லை? நமக்கு முன்பாய் நிற்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவருடைய செயலின் மீது விசுவாசம் வைக்க வேண்டுமா? விசுவாசம் வைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கடைசியாக யாக்கோபுக்கு எழுதின புத்தகம் நிருபத்துல 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வேதம் இதோ இப்படியாக சொல்லுகிறது. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. அல்லேலூயா. கடைசியாக பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய செயலின் முடிவை பார்க்க வேண்டும். ஒரு காரியம் எடுத்தோம்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் என்ன பண்றோம்? உட்கார்றோம். அதோட எண்டு பார்க்கிற வரைக்கும் என்ன பண்றோம்? இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய செயல் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நமக்கு என்ன பண்ணல? முடிவு வரைக்கும் இருக்கிறதுக்கு முடியல. அல்லேலூயா. கர்த்தருடைய செயல்ல மட்டும் முடிவு மட்டும் என்ன பண்ற? இருக்கிறதுக்கான காரியங்கள் நமக்கு காணப்படவில்லை. சொல்றாரு, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோம். அதாவது இவ்வளவு நேரம் பேசணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும், பொறுமையோடு இருக்கணும், சகலவற்றையும் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவசியம். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தரின் செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். பொறுமையோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையின் முடிவுல பொறுமையோடு கர்த்தருக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கை முடிவுன்னு பாத்தீங்கன்னா அது ரெட்டிப்பான ஆசீர்வாதமா இருக்கும். உதாரணம், யோபோட வாழ்க்கை எடுத்தீங்கன்னா அவன் கர்த்தருக்காய் காத்திருந்தான், கர்த்தருக்காய் பொறுமையோடு இருந்தான். முடிவிலே அவன் இழந்தவைகள் எத்தனையா வந்தது? எல்லாமே ரெண்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். 2 மடங்கான ஆசீர்வாதங்கள். அவன் 7000 ஒட்டகம் அவனுக்கு அழிஞ்சதுன்னா ஆண்டவர் திருப்பி கொடுத்தது 14,000. 5,000 போயிருந்ததுன்னா திருப்பி கொடுத்தது 10,000. 15,000 போயிருந்ததுன்னா திருப்பி கொடுத்தது 30,000. இப்படி தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் இரட்டத்தனையாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஐயோ இவையெல்லாம் இழந்துட்டோமே, இவைகள் இவ்வளவு ஒரு பொருளாதார பிரச்சனையா காணப்படுகிறது, என் சரீரத்தில் இவ்வளவு ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது, என் வாழ்க்கையில இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கே, இதெல்லாம் எப்படி நான்
சரி செய்வது மேற்கொள்வது என்று நாம் நினைத்தாலும், ஆனால் கர்த்தரின் செயலின் மீது நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது கர்த்தரின் செயலின் முடிவு நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம், 2 மடங்கான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீரே இதை செய்தீர் என்று சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது, முதலாவது அவர் செய்கிற காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை நம்பி இருக்கிறவர்கள் வெட்கம் அடையாதபடி கர்த்தர் செய்கிறார். இரண்டாவதாக, அநேக அற்புத அடையாளங்களினால் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கிறவர்களாய் காணப்படுகிறார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இது கர்த்தரின் செயல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகாந்திரத்திற்காய் கர்த்தர் நம்ம ஒரு செயலை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நான்காவதாக, அவருடைய செயலின் மீது நாம் விசுவாசம் வைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். என்ன காரியங்களா இருக்கட்டும், என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அவருடைய செயலின் மீது நாம் விசுவாசம் வைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வாட் சிச்சுவேஷன் மேபி, என்ன ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, மனுஷன் காணப்படாத ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் காண்கிறவராய் இருக்கிறார். அந்த சூழ்நிலைகள் மத்தியில ஜெயம் கொடுக்கிறவர் நம்முடைய தேவனாய் காணப்படுகிறார். அப்போ அந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் கூட என்ன பண்ணணும், கர்த்தரின் மீது நாம் அவருடைய செயலின் மீது விசுவாசம் வைக்கிறோம். அதான் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, நம்மை சுற்றி நெருங்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட கொடுக்கணும். அப்போ நம்முடைய போக்கஸ் முழுவதும் எங்க இருக்கணும்னா கர்த்தர் மேல இருக்கணும். நம்முடைய நோக்கம் முழுவதும் எங்க இருக்கணும்னா கர்த்தர் மேல இருக்கணும். அவரை நோக்கி ஓடும் பொழுது, அவரை நோக்கி நாம் செல்லும் பொழுது, அநேக காரியங்கள் தடைகளாய் காணப்படலாம். அநேக காரியங்கள் தடைகளாய் காணப்பட்டாலும் அவரை நோக்கி நாம் செல்லும் பொழுது, அந்த பொறுமையோடு அந்த விசுவாசத்தோடு அவர் நோக்கி ஓடும் பொழுது, கர்த்தர் நம்முடைய தடைகளான பாதைகளை கர்த்தர் நமக்கு சேவையாக்கி கொடுக்கிறார். எப்படி அந்த செங்கடல் முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் தவித்து நின்ற பொழுது அந்த செங்கடலை 2ஆக பிளந்து அதில் ஒரு வழியை உண்டாக்கி வெட்டாந்தரையில் நடக்க செய்தாரோ, அப்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதங்களை, ஒரு மகத்தான கிரியைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில உண்டு பண்ணுவார். எப்பனா அவருடைய சமூகத்துல அவருடைய செயலின் மீது விசுவாசம் வைக்கும்போது, ஒரு மோசையை விசுவாசத்தை ஆண்டவர் செங்கடலை பிளந்து வல்லவராய் இருக்கிறார் சொல்லும் பொழுது, கர்த்தர் அவனை கொண்டு அந்த செங்கடலை பிளந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அதன் வழியாய் நடத்தி செல்ல வல்லவராய் இருந்தது போல, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகத்தான காரியங்களை கர்த்தர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். பொறுமையோடு அவருடைய சமூகத்துல காத்திருப்போம். கர்த்தர் பலத்த கிரியைகளை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணுக வல்லவராய் இருக்கிறார். அவருடைய செயலின் மீது விசுவாசமா இருக்கும் பொழுது யோபுக்கு செய்தது போல, யோபு கர்த்தரிடத்துல முழு விசுவாசத்தோடு முழு பொறுமையோடு காத்திருக்கும் போது இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் நடப்பித்தார். அதே போல அவருடைய செயலின் மீது, அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசத்தோடு காணப்படுகிற நமக்கும் இந்த காலவேளை ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். வாட் எவர் த சிச்சுவேஷன் யூ ஆர் லைஃப் யூ மே ஃபேசிங், என்ன ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஃபேஸ் பண்ணி கொண்டிருந்தாலும் எல்லாவற்றின் மத்தியிலே நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தை மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் காணப்படும் பொழுது, கர்த்தர் அந்த காரியத்தில் நமக்கு இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் நாம் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவரே, இதோ கர்த்தாவே, நீரே இதை செய்தீர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிரியைகளை கர்த்தர் நீர் உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதோ கர்த்தாவே, ஆண்டவரே, எசப்பா, அவர் செயலின் மீது விசுவாசம் வையுங்கள், அவர் செயலின் முடிவை பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, அப்படியாய் கர்த்தர் தாம் ஆண்டவரே நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, இந்த பிள்ளையோட வாழ்க்கையில எல்லா வருஷமும் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, இந்த பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு ஆண்டவரே ஒரு மகத்தான மாற்றங்களை கர்த்தர் நீங்க கொண்டு வாங்க. இதோ கர்த்தாவே, ஆண்டவரே, உம்மை நோக்கி பயந்து காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரே ஒருபொழுதும் வெட்கமடையாதபடி செய்கிற தேவன் நீராய் இருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். ஆவியானவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், செலுத்துகிறோம். தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆவியானவரே, எல்லா மகிமைகளுக்கும் பாத்திரரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செங்கடல் மேலே அசைவாடி தடைகள் மேல் அசைவாடுமே, செங்கடல் மேலே அசைவாடி
தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. உலர்ந்த எலும்புக்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்த எலும்புக்கு உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கை அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, அந்த ஆதியிலே ஜலத்தின் மேல் அசைவாடின தேவன், ஆண்டவரே, இந்த நாள் எங்கள் மேல் நீர் அசைவாட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயாக விடுதலை உண்டு, அபிஷேகம் முகங்களை முறிக்கும் என்ற வசனம் சொல்லுகிறதே. ஆவியானவர் நீர் எங்கள் வாழ்க்கையில அசைவாடும் பொழுது எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் ஒரு முடிவு உண்டாகும். நீர் எங்கள் மேல் அசைவாடும் பொழுது என்னோட வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கான ஒரு முடிவு உண்டாகும். என்னுடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா வியாதிகளுக்கும் ஒரு முடிவு, என்னுடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பலவீனங்களுக்கும் ஒரு முடிவு. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல் அசைவாடும் பொழுது என்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளும் கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வர போகிறார். ஆவியானவர் இந்த வேளையில் நம்மத்திலே அசைவாடி கர்த்தர் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு மாற்றி அமைக்க போகிறபடியா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமைகளுக்கு பாத்திரரே, கணத்திற்கு பாத்திரரே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் ஆராதனையில் ஆண்டவரே, இயேசுப்பா, இந்த வேளையில் ஆண்டவரே, இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் இந்த ஓய்வு நாள் ஆராதனையில இந்த சமூகத்தில் அமர்வதற்கு கர்த்தர் பாராட்டின தயவு கிருபை இரக்கத்திற்காக உமக்கு நன்றி. இந்த வேளையில கூட கர்த்தாவே ஆண்டவரே, இயேசுப்பா, இந்த நாளும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் உம்முடைய இரக்கத்தினால் இதுவரை நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, இனியும் நீர் நடத்த போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதுமாய் ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளை நீர் முற்றிலுமாய் வழிநடத்துங்க. கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து உங்களுடைய கிருபை தயவு செயலுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வாரத்தில் கூட கர்த்தாவே ஆண்டவரே, இயேசுப்பா ஆண்டவரே, சமூகத்தில் ஆண்டவரே வந்து அமர்ந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே முழுமையான கிருபைகளும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீர் கட்டளையிட போகிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கூட கர்த்தாவே ஆண்டவரே, இயேசுப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவருடைய பிள்ளைகளின் ஆண்டவரை ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுக்கு செயல் காணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எப்படியா யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி ஆண்டவர் அந்த எகிப்து தேசம் முழுவதுமாய் அறிந்து கொண்டதோ, அப்படியா அவருடைய பிள்ளைகளோடு நீர் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே, அவள் செல்லுகிற ஒவ்வொரு இடங்கள், அது வேலை ஸ்தலமாக இருந்தாலும் ஆண்டவரே, அலுவலகமாக இருந்தாலும் அவருடைய குடும்பங்களாக இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துல கர்த்தர் தம்முடைய பிள்ளையோடு இருக்கிறார் என்பதை அவள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் மகத்தான கிரியைகளை கர்த்தர் நீர் உண்டு பண்ணுவீராக. தொடர்ந்து உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும். இதுவரை நடத்தி கொடுத்த ஆவியானவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளும், நீர் பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நசரனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே எடுக்கிறோம். உயிர்த்தெழுந்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டி ஜெபித்து கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.